நான் உங்கள் சாராஜியம். இது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம தை மாதத்தோட சிறப்புகள் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு தை மாதத்தின் 2வது சிறப்பு தகவல் சொல்கிறேங்க. என்னன்னு பார்த்தோம்னா, ரத சப்தமின்னு கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரத சப்தமி அப்படிங்கிறது சூரியன் 7 குதிரையில வருவார் அப்படின்னு நம்ம கதையால கேட்டிருப்போம். அந்த மாதிரி அவர் 7 குதிரையில அந்த தேர்ல வரும்போது அவர் வடகிழக்கு திசையை நோக்கி திருப்புறது தான் இந்த ரத சப்தமியா கொண்டாடப்படுகிறது. இதை வளர்ப்பிறை சுக்லபட்சத்துல 7வது நாள் சப்தமி திதியில கொண்டாடப்படுது. இது சூரியனோட பிறந்த நாளா கொண்டாடிட்டு இருக்கோம். இது எல்லா சூரிய பகவான் இருக்கிற கோயில்கள்லயும் சிறப்பா கொண்டாடப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இது வசந்த காலத்தின் தொடக்கமா கொண்டாடப்படுகிறது. ஆமாங்க, வசந்த காலம் அப்படின்னா இப்போ நம்ம அறுவடை பண்ணுவோம், நம்ம கையில காசு இருக்கும் அந்த காலத்துல. அதனால அது வசந்த கால தொடக்கத்துல கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இத்தனை சிறப்புகளும் இந்த தை மாதத்துல இருக்குது. இந்த வருடம் ரத சப்தமி பாத்தீங்கன்னா 4/2/2025 வருது. அப்போ சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணி கும்பிடுறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் என்னை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு. நன்றி. இது தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.